அளவில் பொதுவாக முஸ்லிம்கள் பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆட்பட்டு வருகிறார்கள். ஏறக்குறைய எல்லா நாட்டு சிறைகளிலும் முஸ்லிம்கள் கைதிகளாக அடைபட்டுள்ளார்கள் என்று தயங்காது கூறலாம். செய்யாத குற்றங்களுக்காக பொய்யான தண்டனைகள் முடியாது இழுத்துக்கொண்டே செல்லும் வழக்குகள், முஸ்லிம்கள் என்றாலே சாத்தப்படும் நீதிவாசல்கள், பச்சிலம் பாலகர்களை கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் பத்திரிகைகள், வெஞ்சிரைகளில் வருடக்கணக்கில் வாடி வதங்கும் பேதை நெஞ்சங்கள், முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்ந்து கொண்டே செல்லும் இக்கொடுமைகளுக்கு விடிவாசலே இவ்வுலகில் இல்லை. தற்காலிக நிவாரணங்களுக்காகத்தான் நாம் அனைவரும் போராடுகிறோம். செய்தியாவது இந்த சிறைவாதிகளை பற்றி ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அந்த அண்ணா தங்கால் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் நினைவுகளா இருப்போம். இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளும் எங்களுக்கு ஏமாற்றத்துக்குரியதாகவே இருக்கிறது. உச்சனே ஆண்டுக்கு நீங்க எதுவுமே கேட்கல, தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. நான் போன நேரம் இதுதான் சொன்னேன், தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. நீங்க வந்து அவங்க சென்றால் தப்பு தவறு செய்வாரே இல்லைங்கிறது அம்மாவாரம். பரோல் என்பதே மீண்டும் சிறைக்கு வரக்கூடியது. அந்த பரோலில கூட சுதந்திர பரோல் முஸ்லீமுக்கு இல்ல, இந்த மாத்தையன் இந்துத்துவவாத விஜயனுக்கு எஸ்கார் இல்லாத வழிகாவல் இல்லாத பரோல் வழங்கப்படுகிறது. 18 வருஷமா உள்ள இருந்துட்டாங்க, இனி அவங்கள உள்ளேயே வச்சுக்கலாம். இலவச வீட்டு மனை பட்டா தர மாதிரி சிறைவாசிகளுக்கு சிறையிலே இலவசமா கொடுத்துடலாம், முஸ்லீம் சிறைவாசிகளுக்கு மட்டும். ஏன்னா மத்தவங்க எல்லாம் விடுதலை செய்யறாங்க, நமக்காக போராட்டத்துக்கு தான் இங்க யாரும் இல்ல, எங்களுக்காக போராட்டத்துக்கு யாரும் இல்ல. சாதாரணமா நாங்க சிறைவாசிகள் குடும்பத்தினர் ஒரு வீடு கேட்டு போனா கூட எங்களுக்கு வீடு யாரும் தரக்கு தயாரா இல்லை. எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்களா இல்லையா? இந்த நவம்பர் கலவரம் வந்தப்போ நவம்பர் கலவரத்துல 19 பேர்த்த கொன்னுட்டு 19 பேர்த்த மௌத்து வச்சுட்டு நாங்க இங்க இருக்கும் பொழுது இந்த கோயம்புத்தூர்ல முஸ்லீம் நான் முஸ்லீம் சொல்லிக் கொள்வதற்கு அஞ்சன காலத்துல எங்களை தூண்டி விட்டு குண்டு வெடிப்பை நடத்திட்டு நீங்கெல்லாம் முஸ்லீம் 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 சொல்லி இன்னைக்கு இச்சத்தா வாழ்றதுக்கு இவர்களுடைய தியாகம் காரணம் இல்லையா? தேர்தல் வரக்கூடிய நேரங்கள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் எல்லா அமைப்புகளிடத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். ஏனென்றால் 2-3 நாட்களாக மனதுக்கு சந்தோஷமான ஒரு அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன அறிவிப்பு என்றால், முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு ஆதரவாக தமுக அவர்கள் பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் அவர்களுடைய விடுதலையை முன்வைத்து போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். வெளியே வந்த உடனேயே நம்முடைய குடும்பத்தை பார்த்துவிட்டு அப்படியே சுயநலமாக தனியாக சுகமாக வாழ அவருக்கு சிறைவாசி விடுதலை என்பதை தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த சிறைவாசியின் விடுதலைக்காக தொடர்ந்து பொம்பளமாக சுத்திக் கொண்டிருந்தார் என்பதற்காக அந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சிறைவாசி குடும்பத்தை சார்ந்தவர்களே, நீங்கள் அனைவரும் அவருக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டவர்கள். எம்எல்ஏ சொன்னார், எம்பி சொன்னார் என்று உங்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் அளித்துள்ளீர்கள். இந்த ஒரு முறை இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து சிறைவாசிகளை விடுதலை செய்தால் மட்டும்தான் எங்களுடைய ஓட்டு அந்த கட்சிக்கு என்ற ஒரு நிலைப்பாட்டை இப்போது இங்கு